ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 2 1. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருந்து 2 டிஜிட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 21 23ன்னு வருது. ரிமைனிங் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஈக்குவலான நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 × 1, இதில் 1 தான் இருக்கனால நம்ம 1 தான் வரும் நமக்கு. ஸோ 1 - 1 வந்து 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 23யை வந்து அப்படியே கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 3. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய குவாஷன்ட் 1 வந்து இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ 1 × 2 வந்து 2ன்னு வரும். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எழுதிக்கணும். ஸோ 2. இப்போ இந்த 2 கூட ஒவ்வொரு நம்பராக ஈக்குவலான நம்பராக வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 21 × 21. 21 × 1 வந்து 21 வருது. 22 × 2 வந்து 44, பெரிய நம்பராக போயிடுது. ஸோ அப்போ 21 தான் எடுக்கணும். அப்போது மேலே ஒரு 1 போடணும், கீழேயும் ஒரு 1 போடணும். அப்போ 21 × 1 வந்து நமக்கு 21 வருது. ஸோ இப்போ இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 - 1 2ன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய 2 1 அதை அப்படியே கீழே இறக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், மேலே இருக்கக்கூடிய குவாஷன் வந்து இப்போ 11 இருக்குது. அந்த 11ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11 × 2 வந்து 22 வருது. இந்த 22 கூட ஒவ்வொரு நம்பராக இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 22 கூட ஃபஸ்ட்டு 1 போடுறப்பவே அந்த ஆன்சர் வந்துடுது. ஸோ இப்போ 2 1 1 1 இங்கே சைட்லேயும் போடணும். 2 1 வந்துடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0ன்னு கிடைக்கிது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 2 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 111. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 54,756. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 54,756. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.